இப்போல்லாம் வீடுகளில் செல்லப்பிராணிகள் வளர்க்குறது ரொம்ப அதிகமாக போயிடுச்சு. மனுஷங்களை வளர்க்குறாங்களோ இல்லையோ, செல்லப்பிராணிகளை அதிகமாக வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடியெல்லாம் செல்லப்பிராணிகள்லாம் நாய் வளர்ப்பாங்க, பூனை வளர்ப்பாங்க, அப்புறம் அந்த கிளி, லவ் பேர்ட்ஸ் இந்த மாதிரி 1 2 வளர்ப்பாங்க. இப்போ வெளிநாடுகளுக்கெல்லாம் போனீங்கன்னா பாம்பு வளர்க்குறாங்க, நரி வளர்க்குறாங்க, என்னென்னமோ வளர்க்குறாங்க, விதவிதமாக வளர்க்குறாங்க வீடுகளில். அதுகெல்லாம் அது பழக்கி அதுகளோட வாழ கற்றுக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுங்களேன். இன்னொன்று, வீட்டில் மனுஷங்களை வளர்த்தோம்னா சண்டை போடுவாங்க, குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. வயசானவங்களாக இருந்தால் குறை சொல்லுவாங்க, சின்ன பிள்ளைகள்னா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். சொத்தில் பங்கு கேட்பாங்க, பங்கு கொடுக்க மாட்டாங்க. இந்த பிரச்சனைகள்லாம் இல்லை பாருங்கள். அதுக்கு பாட்டுக்கு செல்ல பிராணிகள் வரும், அதுக்கு பாட்டுக்கு பாலை குடிச்சிட்டு வைக்கிற சாப்பாடை சாப்பிட்டு அது பாட்டுக்கு இருக்கும், பிரச்சனை இருக்காது. நம்ம நினச்சா அடிக்கலாம், நம்ம நினச்சா கொஞ்சிக்கலாம், அப்படி வச்சு இப்போ செல்லப்பிராணிகள் வளர்ப்பு பெட் ஷாப் அப்படின்னு ரோடுக்கு வந்துருச்சு. இப்போ முன்னாடி வெளிநாட்டில் தான் இருந்துச்சு, இப்போ நம்ம ஊர்கள்லேயே வந்துருச்சு பெட் ஷாப். இந்த மாதிரி செல்லப்பிராணிகள் விற்கிற இடம் வந்துருச்சு. அதுகளுக்கு உண்டான சாப்பாடு முதலிய சோப்பு, ஷாம்பு இதெல்லாம் விற்கக்கூடிய கடைகள்லாம் வந்துருச்சு வச்சுங்க. ஒரு பெட் ஷாப். ஒரு பொண்ணு, நான் ரொம்ப தனிமையில் வாடிக்கிட்டு இருக்கேன், என்னுடைய தனிமையை போக்குற மாதிரி ஒரு செல்லப்பிராணியை எனக்கு கொடுங்க அப்படின்னு ஒரு பெட் ஷாப்பில் போய் கேட்டுச்சு. அந்த கடைக்காரர் அப்படி பார்த்தார். உனக்கு என்ன மாதிரிமா வேணும்னா, ஒரு கூண்டில் அழகாக ஒரு கிளி, பச்சை கிளி அது தொங்கிக்கிட்டு இருந்துச்சு. இந்த கிளியை வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு அந்த கடைக்காரர் கேட்டார். ஓ, என்ன சிறப்பு கிளியில் அப்படின்னா, பேசும் கிளி, நீங்கள் என்ன கேட்டாலும் பதில் சொல்லும், அதுவாக பேசும். அதனால் பேசும் கிளி உங்களுக்கு துணையாக இருக்கும்ல. ஏன்னா லோன்லியாக இருக்கிறதுல கொஞ்சம் சத்தம் கட்டுக்கிட்டு இருந்தால் நல்லது. நீங்கள் அது கூட பேசலாம், அது உங்கள் கேள்விகளுக்கு பதில் சொல்லும், அதுவும் கேள்வி கேட்கும், நீங்களும் பதில் சொல்லலாம். சம்போசனைகள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும்ல அப்படின்னு கடை உரிமையாளர் சொன்னார். எவ்வளவுங்க விலைன்னு கேட்டு கூண்டோடு வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போயிடுச்சு. வீட்டுக்கு சாயந்தரமாக போச்சு, வீட்டில் போய் ஒரு இடத்துல மாட்டிச்சு. மாட்டிட்டு இரவு தூங்கிடுச்சு. காலையில் கிளம்பி நேராக பெட் ஷாப்புக்கு வந்துச்சு அந்த அம்மா. கடைக்காரர் என்னங்க அப்படின்னா, நேற்று நான் வாங்கிட்டு போனேன்ல இந்த கிளி, அது நேற்று நைட்டு பூரா எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தேன், பேசவே இல்லைங்க, பேசும் கிளின்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்டுச்சு அந்த அம்மா. அப்படியா, இருங்க அப்படின்னு ஒரு சின்ன ஏணி அதை எடுத்து கொடுத்தாரு கடைக்காரர். இதை வாங்கிட்டு போங்க, இது இவ்வளவு ரேட்டு, வாங்கிட்டு போங்க. அந்த கூண்டு இருக்குல்ல, கிளி இருக்கிற கூண்டு, அந்த வாசல்கிட்ட இந்த ஏணியை கட்டி தொங்க விடுங்க. அது என்ன பண்ணோம், கூண்டை திறந்துக்கிட்டு வெளியே வந்து இந்த ஏணியில் நின்று பேச ஆரம்பிக்கும். இல்லை இந்த ஏணி வழியாக மேலே ஏறி கூண்டுக்குள்ளே போகிறப்ப பேசும் அப்படின்னோடனே அதை வாங்கிட்டு போய் அதை கட்டி விட்டுச்சு. மறுநாள் காலையில் அந்த அம்மா வந்துடுச்சு. இப்போ என்னங்க பிரச்சனைன்னு, ஏணியை கட்டி விட்டேன், கூண்டுலேருந்து இறங்கியும் வந்துச்சு, ஏறியும் போச்சு, ஆனால் பேசலைங்க கிளி, பச்சை கிளி அப்படின்னுச்சு அந்த அம்மா. அப்படியா, இருங்க, ஒரு சின்ன முகம் பார்க்குற கண்ணாடி, பளிச்சுன்னு மண்ணும் அப்படி திரும்பினோம்னா அதை கையில் கொடுத்து, இந்த கூண்டுக்கு வாசலில் இதை கட்டி தொங்க விடுங்க. ஏணியில் ஏறும்போதும் இறங்கும் போதும் அந்த வாசலில் இருக்கிற இந்த கண்ணாடியில் முகத்தை பார்த்துக்கிட்டு அந்த கிளி பேசும் அப்படின்னார். அப்படியா, இது எவ்வளவு, ரேட்டை கொடுத்து வாங்கிட்டு போச்சு. போய் கட்டி விட்டுச்சு. மறுநாள் காலையிலே வந்துட்டா அவ. என்னம்மா, இன்றைக்கும் பேசலைங்க. என்னங்க இது, ஏணி கொடுத்தும் பேசலை, கண்ணாடி கொடுத்தும் பேசலை, என்னங்க இது, சரி இப்போ ஒரு முயற்சி பண்ணுங்க அப்படின்னு ஒரு சின்ன பெல்லு இந்த கண்ணாடிக்கு மேலே இதை கட்டி தொங்க விடுங்க. ஏணியில் ஏறி உள்ளே போகும்போது, ஏணி வழியாக இறங்கி கீழே வரும்போது கண்ணாடியில் முகத்தை பார்த்துக்கிட்டு இந்த மணியை லேசாக ஒரு தட்டிட்டு பேசும் பாருங்க அப்படின்னு அவர் சொன்னார். போச்சு. மறுநாள் காலைல வந்துச்சு. என்னங்க ஆச்சு அப்படின்னு. கிளி செத்து போச்சுங்க அப்படின்னார். பேசலைன்னு சொல்ல வரும்னு பார்த்தா, ஏன்னா அடுத்த ஒரு பொருளை விற்கிறதுக்கு அவர் ரெடியாக இருக்கார். செத்து போச்சுங்கன்னு. சாகிறதுக்கு முன்னாடி ஏதாவது சொல்லியிருக்குமே
அப்படின்னு அவர் கடை ஓனர் கேட்டார். சொல்லுச்சுல்ல, ஏம்மா நீ போகிறப்பெல்லாம் ஏணி இருக்குது, கண்ணாடி இருக்குது, மணி இருக்குது அப்படின்னு விற்றானே அந்த கடைக்காரன், அந்த கிளிக்கு சாப்பாடு இருக்குது அப்படின்னு ஏதாவது இது வரைக்கும் கொடுத்து விடலையா அப்படின்னு கேட்டு டப்புன்னு உயிரை விட்டுருச்சுங்க. சோத்தை போட்டால் தானே கிளியே பேசும். அடுத்த ஒரு நிகழ்வில் சந்திப்போம். இந்த நாள் இனிய நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். வணக்கம்.